மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஎன்எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ரீவியஸாக வெளியிட்டிருந்தாங்க. அதை நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், அதாவது டெமோ வீடியோ வந்து அப்ளிகேஷன் ரைட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றது வரைக்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துறோம். ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதா, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ வேக்கன்சிஸ், அதே மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம், செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்லாம் வந்து மோரல்லெஸ் காமனாக இருக்கக்கூடியது அப்படின்றதுனால தான் கம்பைன் பண்ணி மூணுத்தையும் ஒரே வீடியோவில் பேச போகிறோம். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ, ஃபார்மசிஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஐடியா கிடைக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் டிராஸ்டிக்காக நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனில். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவில் 26 வேக்கன்சி டோட்டலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரல் டர்னை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சி ஜென்ரல் டர்ன்லேயும், உமனில் 2 வேக்கன்சியும் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் 1 வேக்கன்சி, டோட்டலாக 8 வேக்கன்சி ஜென்ரல் டர்னில் இருக்குது. பிசியில் ஜென்ரலில் 4, உமனில் 2, பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் 1, டோட்டலாக 7 வேக்கன்சி. பிசிஎம்மில் உமனில் 1 வேக்கன்சி, டோட்டலாகவே 1 வேக்கன்சி இருக்குது. எம்பிசி அண்ட் டிஎன்சியில் ஜென்ரலில் 3, உமனில் 1 வேக்கன்சி. பிடபிள்யூபிடியில் ஜென்ரலில் 1 வேக்கன்சி, டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. எஸ்சியில் ஜென்ரலில் 2 வேக்கன்சியும், உமனில் 1 வேக்கன்சியும், பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் 1 வேக்கன்சியும், டோட்டலாக 4 வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏயில் ஜென்ரலில் 1 வேக்கன்சி, டோட்டலாகவே 1 வேக்கன்சி தான் இருக்குது. ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 15 வேக்கன்சியும், உமனை பொறுத்த வரைக்கும் 7 வேக்கன்சியும், பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் 3 வேக்கன்சி, பிடபிள்யூபிடியில் 1 வேக்கன்சி ஜென்ரலில் இருக்குது. டோட்டலாக 26 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 4/3/2025. சரிங்களா? அண்டர் கிராஜுவேட் லெவலில், அதாவது யூஜி லெவலில் 100 அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் டெஸ்ட் இருக்கும். லெவல் 22ல் 56,100 ரூபாயிலேருந்து 1,77,500 ரூபாய் வரைக்கும் சேலரி பே ஸ்கேல் வந்து இந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தார்க்கு வந்து இருக்கும். சரிங்களா? ரிசர்வேஷன் வந்து ஆஸ் பர் ரிசர்வேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கும். 200 பாயிண்ட் ரோஸ்டரில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் 200 பாயிண்ட்னா என்ன, எப்படி செலெக்ஷன் இருக்கும், எப்படி வந்து சீட் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து ப்ரீவியஸாக வீடியோவில் பேசியிருக்கோம். செக் பண்ண வேண்டிய கேண்டிடேட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நார்மலைசேஷன் ஒரே இதில் வந்து 2-3 சென்டர்ஸில் வந்து 2-3 பேட்சஸில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி நார்மலைசேஷன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து ப்ரீவியஸாக டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். கால்குலேஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதையும், மார்க்ஸ் வந்து எதனால் வேரியேஷன் ஆகுது அப்படின்றதையும் நம்ம ப்ரீவியஸாக பேசியிருக்கோம். பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து அப் டு த டிகிரி லெவல் வரைக்குமாவது தமிழில் படிச்சிருக்கணும் அப்படின்றது முக்கியமானது. அப்படி இருந்தால் அவங்க வந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸும் வந்து ரிசர்வேஷன் ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து 1/7/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. அன்னைக்கு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம் அண்ட் பிசி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 59 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதர் கேண்டிடேட்லாம் 37 வயது, எக்ஸ் சர்வீஸ்மேன் அதர்ஸில் வந்து 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ரிமைனிங் இருக்கிறதுலாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சித்தாவில் ஹச்பிஐஎம் முடித்த கேண்டிடேட் அல்லது ஜிசிஐஎம் முடித்த கேண்டிடேட், எம்டி சித்தா முடித்த கேண்டிடேட், பிஐஎம் சித்தா முடித்த கேண்டிடேட், அதே மாதிரி எல்ஐஎம் சித்தா முடித்த கேண்டிடேட், டிகிரி இன் பிஎஸ்எம்எஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இன்க்ளூடிங் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படித்த கேண்டிடேட்டும் சரி, டிகிரி அல்லது டிப்ளமோ இன் சித்தா முடித்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கண்டிப்பாக எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும், டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக கேண்டிடேட் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன்லையோ அல்லது தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் கவுன்சில் சென்னையில் பதிவு பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வெளியிட்டிருக்காங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக அவங்க வந்து பதிவு பண்ணியிருந்துருக்கணும். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடித்து அதுக்கப்புறம் பதிவு பண்ணி அவங்க வச்சுருக்கணும். சரிங்களா? ஓகே, இந்தியன் ஆரிஜின் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய
சர்டிஃபிகேட் வந்து அவங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த கேட்டகரிக்கு எலிஜிபிள், இல்லைனா ஜென்ரலாக வந்து அவங்க வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? அவங்க வந்து ஓசி கேண்டிடேட்டாக தான் கன்சிடர் பண்ணி அவங்கள அப்ளை பண்ண விடுவாங்க. சரிங்களா? கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து கேரக்டர் அதே மாதிரி அவங்களுடைய ஆன்டிசென்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதையும் செக் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதாவது எந்த விதமான கேஸோ கிரிமினல் கேஸோ வேறு எதுவுமே அவங்க மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி மோர் தென் ஒன் லிவிங் ஸ்பௌஸும் இருக்கக்கூடாது. அப்படின்றதுலாம் ஜென்ரலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு வரக்கூடிய எலிஜிபிலிட்டியில் வந்துடும். சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் லாங்குவேஜ் கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 50 மதிப்பெண் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து அதில் இருக்கும். அதில் 40% மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? 50க்கு நீங்கள் வந்து மினிமம் 20 மார்க் வந்து எந்த கேட்டகரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் எடுக்கணும். அதே மாதிரி அடுத்தது சித்தா வந்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸரில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் 2 மணி நேரத்துக்கு எக்ஸாம் இருக்கும். 100 மார்க் மேக்ஸிமம் இருக்கும். அது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 30 மார்க்கும், அதர் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 35 மதிப்பெண்ணும் எடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு சென்டர், வேறு எங்கேயுமே சென்டர் கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான ஓரல் டெஸ்ட் எதுவும் கிடையாது, இன்டர்வியூ எதுவும் கிடையாது. சரிங்களா? ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா 500 ரூபா பே பண்ணணும். அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 1000 ரூபா பே பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். mrb.tn.gov.in வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மசிஸ்ட் அப்ளிகேஷனுக்கும் இதற்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபார்மசிஸ்ட் அப்ளிகேஷனில் கொடுக்கல. ஆனால் சிக்னேச்சரில் வந்து நேம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சேம் ப்ரொசீஜரில் இதில் கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும். ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் mrb.tn.gov.in வெப்சைட்டில் தான் வந்து ஹால் டிக்கெட் வரும். எந்த விதமான கம்யூனிகேஷனும் அதன் மூலியமாகத்தான் வரும். சரிங்களா? வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அடுத்ததாக இருக்கிறது அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதாவில் 2 வேக்கன்சி இருக்குது. ஒரு வேக்கன்சி வந்து பிசியில் உமனில் ஒரு வேக்கன்சியும், எம்பிசி டிஎன்சியில் உமனில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? சேம் கண்டிஷன்ஸ் தான். 100 மார்க்ஸு. லெவல் 22ல் இருக்கக்கூடிய வேக்கன்சி. லாஸ்ட் டேட் வந்து 4/3/2025. ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே சேம் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்களுக்கு மாறுபடும். சரிங்களா? முன்னாடி பார்த்த நோட்டிஃபிகேஷனுக்கும் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HPIM ஆயுர்வேதா முடிச்சிருக்கணும், GCIM ஆயுர்வேதா முடிச்சிருக்கணும், LIM ஆயுர்வேதா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி BAMS டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். கண்டிப்பாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன்லேயோ அல்லது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன்லேயோ பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ரிமைனிங் இருக்கக்கூடிய கண்டிஷன் எல்லாமே டிட்டோ தான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் உண்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், மாடல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் வந்து கொஷின்ஸ் வரும், எப்படிலாம் வந்து பேட்டர்னில் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சரோட டாபிக் வைஸ் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் முக்கியம், அந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய வேரியஸ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து சென்டர் வந்து சென்னையில் மட்டும்தான். சரிங்களா? செலெக்ஷன் எல்லாமே வந்து காமன் தான். உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் மினிமம் மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே வந்து ஒரே டைமில் நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. ஆனால் வந்து தமிழில் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இருக்கிறது வந்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸரில் யுனானியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் டர்னில் ஒரு வேக்கன்சி இருக்கிறதுனால எந்த கேட்டகரி கேண்டிடேட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரலில் வேக்கன்சி இருக்குது. சேம் தான். 100 கொஷின் இருக்கும். லாஸ்ட் டேட்டு 4/3/2025. லெவல் 22ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் தான் இது. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் இதற்கும் டிஃபர் ஆகும். சரிங்களா? BUMS அண்ட் எஸ் முடித்த கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். அதாவது இதற்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசனில் பதிவு பண்ண கேண்டிடேட்டாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து ரிசர்வேஷன் கிளைம் பண்ணணுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆஸ் யூஷுவல் இருக்கும். அதே மாதிரி அதை கிளியர் பண்ணாதான் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானியோடைய சப்ஜெக்ட் பேப்பரை வந்து எவால்வேட் பண்ணுவாங்க. சரிங்களா?
சென்னை மட்டும்தான் வந்து உங்களுக்கு சென்டர் இருக்குது. ஃபீஸ் வந்து எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ டிஏபி கேண்டிடேட்க்குலாம் 500 அதர் கேண்டிடேட்க்கு 1000 பே பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆஸ் யூஷுவல் அப்லோட் பண்ணணும். எந்த விதமான கம்யூனிகேஷனும் உங்களுக்கு வெப்சைட்டில் மட்டும்தான் வரும். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து செப்பரேட் டவுட்ஸ் வீடியோஸ் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் ரெடி ஆனதும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.